வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஆகஸ்ட் மாதம் என்னுடைய ஒரு மாதம் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்துட்டு நம்ம சேவிங்ஸ் அப்படின்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேவிங்ஸ் வந்து இருக்கும். அவங்கவுங்களுடைய இன்கம் பொறுத்து, அவங்கவுங்களுடைய செலவுகள் பொறுத்து நம்மளுடைய சேவிங்ஸுமே டிஃப்ரெண்ட் ஆகும். என்னைய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு மந்த்லி அமௌண்ட் குடுக்குறாங்க இல்லையா? வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க இல்லையா? அதில வந்துட்டு நான் எந்த அளவுக்கு வந்து செலவுகள வந்து மேனேஜ் பண்ணி, சிக்கனமா இருந்து சேமிக்கலாம் அப்படின்றதுல தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கவனம் செலுத்துவேன். இப்ப என்கிட்ட வந்து ஒரு ரூ. 20,000 குடுக்குறாங்க அப்படின்னாக்க, ஒரு ரூ. 5,000 எடுத்து தனியா வச்சுடுவேன். வச்சுட்டு அந்த 15,000த்துக்குள்ள என்ன பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட்டு வந்து செலவுகள வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கணும். முக்கியமான செலவு இந்த மாசம் வந்து இது இல்லன்னா நம்மளால வந்து ஓட்ட முடியாது அப்படின்றது மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து பிரிச்சுக்கணும். முக்கியமான திங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வந்து கேட்டகரி பண்ணி ஃபர்ஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சுருவேன். எனக்கு வந்து அந்த மந்த் எண்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 30ஆம் தேதி இல்ல 31ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க, நான் வந்து ஒரு 25, 26ஆம் தேதியிலருந்தே எழுத ஆரம்பிச்சுருவேன். அடுத்த மந்த்துக்கு எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். நோட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரெகுலரா தெரியும் இல்லையா? நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் குடுப்பாங்க வீட்டு செலவுக்கு அப்படின்றது. அதில வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி வந்து பிரிச்சுக்குவேன். இப்போ பொதுவா வந்து நான் சேவிங்ஸ் பண்ற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்ப என் கையில வந்து பணம் வருது அப்படின்றப்போ, தனித்தனியா எல்லாத்துக்கும் வந்து பிரிச்சு வச்சுப்பேன். அதாவது மளிகை சாமான் அப்படின்றப்போ, அதுக்கு வந்து ஒரு 2,000மோ, 3,000மோ நம்ம வந்து அவங்கவங்களுக்கு தேவைப்படுறது மாதிரி எடுப்போம் இல்லையா? அந்த அமௌண்ட்ட எடுத்து வச்சுப்பேன். அதுக்கடுத்து வந்து பால் செலவா இருக்கட்டும், இல்ல மித்த மித்த செலவுகள்லாம் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு தனித்தனியா நான் வந்து அமௌண்ட்ட எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சுட்டு இப்ப காய் வாங்க போகணும் அப்படின்றப்போ, அது வந்து வாரம் வாரம் நம்ம பண்ற விஷயம். அதில வந்து என்னால எந்த அளவுக்கு முடியும்? என்ன பண்ண போறோம்? அப்படின்றது மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சமையல் வந்து என்னென்ன பண்ண போறோம்? அப்படின்றது மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இந்த வாரத்துக்கு நம்ம எத்தன நாளைக்கு வந்து காய் தேவைப்படும்? ஏன்னா நான்வெஜ் எல்லாம் எடுப்போம். எஃகு ஒரு நாளைக்கு பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் செய்றதுனால, நம்ம வந்து என்ன மாதிரியான காய் வேணும்? அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கேத்தது மாரி வாங்க ஆரம்பிச்சுருவேன். இப்ப என்னுடைய சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நெறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து நீங்க சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து ஒரு எமர்ஜென்சியா தேவைப்படுறதுக்கு எப்படி சேவ் பண்ணுவீங்க? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட்டா நமக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்றது பண்ணணும் அப்படின்றப்போ எப்படி பண்ணுவீங்க? இன்னொரு வகை வந்து உங்களுக்கு மிச்சமாறுது இல்லையா? நம்ம வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறப்போ மிச்சமாறத வந்து எப்படி சேவ் பண்ணுவீங்க? அப்படின்றது மாதிரி பிரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அத தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து நான் புது பர்ஸ் வாங்கினேன்னாக்கா உங்கள்ட்ட வந்து காட்டுவேன். இந்த டைமும் வந்து இது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் உங்கள்ட்ட வந்து காட்டல. நம்ம வந்து சேவிங்ஸ் வீடியோ போடுற அன்னைக்கு, அதாவது என்னுடைய 1 மந்த் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு போடுற அன்னைக்கு நம்ம இத வந்து காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து மங்களன் மங்கல்ல தான் வாங்கினேன். இது மாரி நெறைய கம்பார்ட்மெண்ட் உள்ளது. இதில வந்து அமௌண்ட்டுமே வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னென்ன பண்றேன் அப்படின்றத வந்து சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்றப்போ, என்னால இது இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்றது மாதிரி ஒரு பொருள் சொல்லுவேன்னாக்கா, அது வந்து மண்ணுண்டியல். எப்பயுமே வந்து வாங்கி வச்சுப்பேன். இதுவுமே பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப மாசமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மேல இருந்து கீழ விழுந்து இங்க பாருங்க, கீழ விழுந்து இந்த மாரி உடைஞ்சு வேற போயிடுச்சு. அத வந்து ஒட்டி வச்சிருக்கிறேன் நானு. அதில உள்ள பணமும் எடுக்கல. இது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து மளிகை சாமான் வாங்க போறேன் அப்படின்றப்ப, அதாவது மொத்தமா ஒரு செலவுக்குன்னு எடுப்போம் இல்லையா? அதில வந்து இப்போ ஒரு ரூ. 2,500 எடுத்துட்டு போறேன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 500 எடுத்து இது உள்ளுக்கு போட்டுருவேன். ஏன்னா, என்னால வந்து என் வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்? என்ன வாங்க போறோம்? அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிடுறதுனால, எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ள வரும் அப்படின்றது வந்து தெரியும். 2வது ஒரே இடமா நம்ம வந்து ரெகுலரா ஒரே கடையில வாங்குறோம் அப்படின்றப்போ, அங்க வந்து என்ன விலை விக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதன்படி எவ்வளோ தேவைப்படும்ன்றது மாதிரி எடுத்துட்டு போயிடுவேன். அதுக்குள்ள என்ன முக்கியமா தேவையோ அத வந்து வாங்கிட்டு வந்துருவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சேவிங்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் குடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு இதில வந்து போட்டுட்டு மிச்ச அமௌண்ட் தான் எடுத்துட்டு போவேன். இது ஒரு சைடு இருக்கட்டும். இதில வந்து இப்போதைக்கு ரொம்பிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நல்லாவே நெறஞ்சிடுச்சு. ஸ்கேல் வச்சு தான் நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தான் திரும்ப திரும்ப போட்டுட்ருக்கிறேன். அடுத்து இவங்க வந்து டெடி உண்டியல். அ இது வந்து ரொம்ப நாளா நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன்.
நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து சில்லற பைசா வந்து வேஸ்ட் பண்ணாமல் போடுவேன் அப்படின்றது மாதிரி. இது வந்து பாப்பாவுக்கு அக்கௌண்ட் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ அங்கே வந்து கொடுத்தாங்க. சேவிங்ஸ் அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க. இதில் வந்து குட்டியாக ஒரு புக் மாதிரிலாம் வச்சிட்ருப்பாங்க இவங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே வந்து காது வந்து உடஞ்சிருச்சு. மேலேருந்து கீழே விழுந்து காது உடஞ்சிருச்சு. அதுவுமே ஒட்டி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து சில்லற பைசா போட்டு வச்சுப்பேன். இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கீ இருக்குது. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து சில்லற பைசாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ரூபா நோட்டாக மாற்றி நான் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுப்பேன். இது ஒரு சைடு, இந்த சேவிங்ஸ் வந்து ஒரு சைடு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாம் வந்து நம்ம வெள்ளி செவ்வாய் இல்லை ஒரு முக்கியமான நாட்களுக்கு வந்து சாமிக்கிட்ட வந்து பணம் வச்சு எடுப்போம் இல்லையா, அதாவது அந்த வெத்தலை பாக்கில் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்து இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது பணப்பெட்டி இது மாதிரி பணம் வந்து எங்கே வச்சு எடுக்கிறோமோ அங்கே வந்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மந்த்துக்கு அப்படின்றப்போ இந்த பாக்ஸ் உள்ளுக்கு வச்சிருவேன். அந்த ஒரு மந்த் ஃபுல்லாக சாமி கும்பிடுறது வரைக்கும் இது உள்ளுக்கு வச்சுட்டு திரும்ப எடுத்து நம்ம வரலட்சுமி பூஜைக்கு மகாலட்சுமிக்கு பெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளுக்கு வந்து போட்டு வச்சிருவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முக்கியமான ஒரு நம்பர் வந்து சொல்லுவேன், 786 அப்படின்னு சொல்லிட்டு. இது பற்றி ஒரு வீடியோவே நான் தனியாக வந்து போட்டிருக்கிறேன். இது ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இந்த நம்பர் வரக்கூடியது வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த நம்பர் வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னாக்க அன்றைக்கி என்னமோ ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால வந்து இது எப்பயுமே வந்து ரூபா நோட்டு பார்த்தேன் அப்படின்னாக்கா அதில் வந்து இந்த நம்பர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவேன். இது வரைக்கும் கலெக்ட் பண்ணினது தான் இது. இந்த மந்த் வந்து எனக்கு இது வந்து புதுசாக கிடச்சிது, 786 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூபா நோட்டெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு வந்து இந்த நம்பர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது. இதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு எப்பயாவது வந்து நகை எடுக்கிறது போகிறேன் அப்படின்றப்போ இந்த ரூபா நோட்டை கொடுத்து நகை எடுப்பேன். அது என்னமோ எனக்கு வந்து சென்டிமெண்ட்டாக அந்த ஒரு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக வந்து இந்த ரூபா நோட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த மந்த்து சேமித்தது, அதாவது டெய்லி சேவிங்ஸ் அப்படின்றதுல வந்து சேமித்த அமௌண்ட்டு. அது வந்து தண்ணி கேன் போடுற பையனுக்கு வந்து சில்லறை தேவைப்படும் அப்படின்றதுனால அப்பப்போ கொடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பெரிய நோட்டாக வாங்கி வச்சுப்பேன். அதாவது 10, 20, 50 அப்படிலாம் போடுறோம் இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி 500 ரூபாய் நோட்டாக மாற்றி வச்சுப்பேன். இப்போ எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நான் எப்பயுமே வந்து இந்த பெட்டி உள்ளுக்கு ஒரு 5000 ரூபாய் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா திடீர்னு வந்து எதுக்காவது தேவைப்படும், எங்கேயாவது வெளில போகணும். இப்போ சடனாக வந்து எங்கள் வீட்டில் வெளில எங்கேயாவது போயிருக்காங்க அப்படின்றப்போ என்னையை போய் பசங்களை கூட்டிகிட்டு வரலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்காக இருக்கட்டும், இல்லை திடீர்னு நமக்கே உடம்பு சரியில்லை அப்படின்றப்போ எதுக்காவது ஒரு இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால எப்பயுமே வந்து ஒரு 5000 ரூபாய் இந்த பெட்டிக்குள்ளே வச்சுருப்பேன். இது ரொம்ப நாள் ஆச்சு வச்சு, அப்படியே தான் இன்னுமே வந்து வச்சுருக்கேன் தேவைப்படுறது அப்படின்றதுனால. இதில் வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்குது. இது வந்து ரெகுலராக எப்பயுமே இது உள்ளுக்கு வந்து இருக்கட்டும். வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வந்து இப்போ ஏடிஎம் கார்டே யூஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ண முடியல அப்படின்றப்போ நம்ம வந்து கையில் ஒரு அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருப்பேன். இப்போ பர்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது வந்து பர்ஸில் வச்சுருந்தது. இது பார்த்திங்கனாக்கா ஒரு 1720 ரூபாய் இருக்குது. 1720 ரூபாய் இருக்குது. இதில் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து இந்த மந்த்து எனக்கு வந்து டெடி உண்டியலில் சில்லற பைசா சேமித்ததில் வந்து கிடச்சிது ஒரு 1000 ரூபாய். மிச்சம் எல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தது. ஒரு காய் வாங்குறது, இல்லை பக்கத்தில் ஏதாவது வந்து வாங்கணும், திடீர்னு அவசரமாக ஏதாவது பக்கத்து கடையில் வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காக ஒரு 1000, 500 இப்படி கையில் வச்சுருப்பேன். அதுக்காக வந்து எடுத்து வச்சது. ரெண்டாவது எங்கேயாவது டூர் போகிறோம், எங்கேயாவது வெளியூர் போகிறோம், கோயிலுக்கெல்லாம் போகிறோன்றப்போ எனக்கு கொஞ்சம் அப்போ அமௌண்ட் வந்து நிறைய சேரும். ஏன்னா நிறைய வீண் செலவுகள்லாம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா செலவு பண்ணுவேன் அப்படின்றதுனால எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையெல்லாம் சேரும். ஒரு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ கோயிலில் வாங்குகிறோம் அப்படின்றப்போ அது ஒரு சில்லறை கொடுப்பாங்க இல்லையா, 50, 100 அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து பர்ஸுக்கு வச்சுருவேன், எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல். இது மாதிரிலாம் வந்து குட்டி குட்டியாக சேமிக்கிறது தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த உண்டியலில் வந்து காய் வாங்க போகிறேன் அப்படின்றப்போ, இப்போ ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றப்போ
ஒரு ரூ. 350 மட்டும் செலவாச்சு, மிச்சம் அமௌண்ட் வந்து ஒரு ரூ. 150 மிச்சம் இருக்குது அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்த கையோட முதல்ல எடுத்து இது உள்ளுக்கு போட்டுருவேன். ஏன்னா ஒரு ரூ. 500 ஃபுல்லாக செலவாயிட்ட மாதிரி நான் வந்து நினச்சிட்டு இதில் வந்து போட்டு வச்சுருவேன். இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடுறது, அதுக்கடுத்து வந்து ஒரு மளிகை சாமான் வாங்க போகிறப்போ ஒரு ரவுண்டாக ஒரு அமௌண்ட் இதில் வந்து எடுத்து வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தில் உள்ளது மாதிரி வாங்குறது, இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறதுனால தான் என்னால் வந்து சேமிக்க முடியுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பிளான் பண்ணி அந்த செலவுகள் அப்படின்றத வந்து பண்ணுவேன். ரொம்ப வேஸ்ட் செலவெல்லாம் பண்ண மாட்டேன். ஹோல்சேல் கடையில் வந்து மளிகை சாமான் வாங்குறது, அப்புறம் வந்து வருஷத்துக்கு தேவையான மளிகை எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது அப்படின்றப்போ எனக்கு வந்து மளிகை செலவு வந்து ரொம்ப அதிகமாகலாம் வராது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், நிறைய பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நமக்கு கம்மியான வருமானமாக இருந்தாலும் அதில் வந்து எந்த அளவுக்கு பிளான் பண்ணி நம்ம வந்து செலவுகள் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்றப்போ நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும். இப்போ உண்டியல்லாம் போட்டது, அதுக்கடுத்து வந்து நம்ம மற்ற செலவுகள்லாம் போக என் கையில் வந்து மிச்சம் சேவிங்ஸ் அப்படின்றது இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 4220 கிட்ட என்கிட்ட வந்து இப்போ அமௌண்ட்டாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்த் எண்டு வரைக்கும் வந்து கையில் வச்சிட்ருப்பேன். எதுவும் செலவு இல்லை, அதாவது எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதையுமே வந்து ஒரு சேவிங்ஸாக மாற்றி வச்சுப்பேன். ரெண்டாவது நான் வந்து இப்போ கோல்டு காயின் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். மேபி அது கூட நான் பயன்படுத்துவேனா இருக்கும், எனக்கு சரியாக தெரியலை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக சேவிங்ஸ் சம்மந்தப்பட்டு என்ன பண்ணினாலும் உங்கள் கூட வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஏன்னா உங்களுக்கு அது பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்மளும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுக்காக வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.